Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவோவோட T1 சீரிஸ்ல இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண T1x ஓட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது பட்ஜெட் வேரியண்ட்டா இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லை அதிகமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தரதுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ இப்போ வாங்க வீடியோ. இப்போ நம்ம இதோட ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். ஸோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், எல்சிடி பேனல்ல. ஓகேங்களா? அடுத்ததா இதுல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட டிஸ்பிளேல, அதாவது கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி சில ப்ரொடெக்ஷன்ஸை அவங்க டிஸ்பிளேல இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஸ்பிளேலையும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட கேமராஸை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் மொத்தம் 2 கேமரா, ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 MP வந்து டெப்த்துக்கு மைக்ரோ. ஸோ இதெல்லாம் சம்திங் பிளாப்ளா. ஓகேங்களா? இந்த 50 மெகா பிக்சல் வந்து எல்லாருக்கும் இப்போ யோசனை வரும், என்னடா 15,000 ஃபோன்லேயே 12,000 ஃபோன்லேயே 10,000 ஃபோன்லேயே இப்போ 50 மெகா பிக்சல் கொடுத்தா அப்போ நாங்கள் வாங்குற 35,000 அதே 50 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்களே. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே அப்போ நான் இதே வாங்கிடலாம்னே எல்லாருக்கும் அந்த யோசனை இருக்கும். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அந்த தான் இதுக்கு முன்னாடி இப்போ 48 தான் ரொம்ப அதிக லெவலில் சேல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 108 வந்தானுங்க, திருப்பி இப்போ 50க்கு வந்துருக்காங்க. ஸோ இவங்க சும்மா அந்த விளம்பரத்துக்காக தான் இந்த 50 மெகா பிக்சலாம். டோட்டலாக ஒரிஜினலாக இதோட பிரைமரி லென்ஸை பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 13 MP தான் இருக்கும். ஸோ என்னடா 13 MP தான் எக்ஸாக்ட்லி. ஸோ 13 MPல மட்டும் தான் உங்களோட மெயின் கேமரா ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். 50 மெகா பிக்சல் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டாக நீங்கள் லாஸ்ட் இந்த மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல கேமராவில், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட டிஸ்பிளே ரொம்ப சின்னதாகிட்டு ஸோ அந்த கிளாரிட்டி வந்து ஜூம் பண்ணி காட்டுறதுக்கோ அந்த ஒரு 50 மெகா பிக்சலில் எடுத்த மாதிரி ஒரு பிக்சலை வந்து காட்டுற மாதிரி தான் அது ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஆல்ரெடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 50 மெகா பிக்சலில் அந்த ஒரு சென்சாரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இவ்வளோ கேப்சர் ஆகணுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பக்காவாக இருக்க போகிறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது விவோவில் வந்து எப்பவுமே கொஞ்சம் மோஸ்ட்லி செல்ஃபியில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் இப்போ இருக்க எல்லாத்தையுமே அவங்க பேக்கில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபிக்கு கொடுக்குறதால பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ இல்லை அந்த பியூட்டிஷியனை போட்டு ஐயோ நம்ம மூஞ்சே நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காட்டும். ஸோ அதே போல் தான் இந்த 8 மெகா பிக்சலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப அளவுக்குலாம் ரொம்ப இருக்காது, அப்பப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டில் அடி வாங்கி ஏறுவாங்க. ஸோ வெயில் காலத்தில் எடுத்தீங்கன்னா வெயிலில் போய் சும்மா எடுத்தீங்கன்னாலும் போதும், நம்ம மூஞ்சி நம்ம தானே யோசிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதில் இப்போது ப்ராசஸர் புதுசாக யூஸ் பண்ணிக்காங்க. புது ப்ராசஸர் ஒன்றும் கிடையாது, அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஆனால் இது புது ப்ராசஸர் கிடையாது. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 686 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 680 ப்ராசஸரும் அதில் ஒன்றும் ரொம்ப கேவலமான ப்ராசஸர்லாம் கிடையாது. ஸோ நல்ல ப்ராசஸர், அதுவும் இல்லாமல் 6 நானோமீட்டர்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 8லேயே ஆல்ரெடி 680 வந்துருக்கு. ஆனால் 8 விட இப்போ 6க்குனால கேமிங்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகிறதுக்கு இது பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஜிபியூ, ஸோ இதோட ஜிபியூ பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து 619, 616 அண்ட் 629 ஸோ இப்போ இப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கம்மி பட்ஜெட்லாம் 610 இருக்குது. ஸோ Adreno எதுக்காகனா உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ், இந்த கிராஃபிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் விர்ச்சுவலாக காட்டுற மாதிரி. கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு ஆர்ட் ஸ்போர்ட் கேம் விளாட்றோம்னா அந்த கேமில் ஏகப்பட்ட அந்த இப்போ நைட் ரைட் பண்ணோம், ஏகப்பட்ட லைட்ஸ்லாம் இருக்கும், அந்த கேமிங் கொஞ்சம் ஒரு சூப்பராக இருக்கும் பூஸ்ட் பண்ணுறதுக்குலாம். அந்த மாதிரி டைமில் இந்த Adreno 610 என்ன பண்ணோம்னா அதோட கலரை பூஸ்ட் பண்ணி நமக்கு அப்படியே ரியல் ஃபீலில் ஒரு பிசியில் விளையாடுற அளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ், பிசி கொடுத்தாவில ஒரு ஃப்ளாஷிப் ஃபோனில் விளையாடுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை இது இன்க்ளூட் பண்ணி தரோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட பேட்டரியை பற்றி நம்ம வந்துடலாம். ஸோ பேட்டரி ஒன்றும் அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி கிடையாது. 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இது 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்களான்ட்டு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அங்கங்கே எங்கேயும் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி 18 வாட்ஸ் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுத்தா நல்லது. இல்லை அதுவும் கொடுக்கல நாங்கள் 10 வாட்ஸ் தான் கொடுப்போம், போனீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கணும்,
இன்னும் 10ல இருந்தால் எப்போ தான் ஃபுல்லாக வருது, 18 வந்தால் ஓரளவுக்கு பில் பண்ணல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஓகே இதோட நம்ம ஸ்டோரேஜை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 6GB 128GBயும் 4GB 64GB. ஸோ இந்த 6GB அண்ட் 128GB எவ்வளோ வேணும்னு கேட்டால் 15,000 ரூபாய்க்கும், அந்த 4GB 64GB வந்து 12,000 ரூபாய்க்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 15,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். இதில் எக்ஸ்டெண்டட் ஃபார் 2GB ரேம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குன்னா இப்போ 6GB ரேம் சொன்னல, அப்போ 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்கன்னா அது 8GB ஆகிடும். ஸோ இப்போ நான் 4 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 பக்கத்தில் ஆகிடும்னா 6 ஆகிடும். அவ்வளோ விஷயம். இது எக்ஸ்டெண்டாக இப்போது புதுசாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இதுவும் அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ நல்ல விஷயம் அதுவும். ஓகேங்களா. ரேம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆப்ஸில் மூவ் ஆகிறதுக்கு போகிற காலத்தில் ஒரு 2-3 வருஷத்தை நீங்கள் போக சொல்ல இது ஓரளவுக்கு காப்பாற்றும் உங்கள் ஃபோனை, லேக் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதாவது 12,000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், 15,000 ரூபாய்க்கு இது பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளே ஹெச்டி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், அது எந்த குறையில. ஸோ அதே மாதிரி ப்ராசஸரும் ஓகே. ஆனால் இந்த கேமரான்னு வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. ஏன்னா இந்த கேமரா 50 மெகா பிக்சல்னு சொல்கிறீங்க, ஏன் ஒரு உண்மையை சொல்லிடலாம்ல, எதுக்கு எக்ஸ்ட்ராவாக போய் சொல்லணும்? ஸோ உண்மையாகவே அது அவ்வளோ கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஓகே ஏதோ பிராண்டிங்கு பண்ணணும்னு விரும்புகிறீங்க, பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா. அது கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணிங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஓகேங்களா. ஓகே இப்போ இந்த Vivo T1x இப்போ இது ஒரு பட்ஜெட் கிங்க. நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 12,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். ஆனால் 12,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 4GB 128லாம் இப்போலாம் வந்துட்டு இருக்கு, புதுசாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் விவோ பிராண்டு எனக்கு ஒரு விவோவில் நல்ல பட்ஜெட் கேட்டிங்கன்னா நான் இதை தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன், இதே இதில் வந்து Y21e அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உண்மையிலே இதை கம்பேர் பண்ணும்போது இதே T1 எவ்வளோ மேல் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை சஜஷன் பண்ணுறேன். ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதை பற்றி ஆல்ரெடி எனக்கு சில டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மொபைலை பற்றி சொல்லுங்கனாலும் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ ஓகேங்களா, அதுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பகிரணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.